வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பலாக்கொட்டையை வச்சுட்டு ஒரு ரெசிப்பிங்க. இது நான் குற்றாலத்துக்கு போனப்போ ஒரு கடையில் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ரெசிப்பியை வாங்கிட்டு நான் ட்ரை பண்ணுறேங்க. அதுக்கு இந்த பலாக்கொட்டையை மேலே இருக்கிற அந்த வெள்ளை இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ மிக்சியில் போட போகிறோம். இதோட கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சோம்பு, அப்புறம் காரத்துக்காக மிளகா, உப்பு, தேவைப்பட்டால் நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பலாக்கொட்டையும் நம்ம சோம்பு, அப்புறம் மிளகாய், இதெல்லாம் உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நமக்கு அரிசி மாவு தேவைப்படலை, ஏன்னா நல்லாவே பிடிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதை இப்போ வடை மாதிரி தட்டி ரெடியாக வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். எனக்கு என்கிட்ட இருந்த பலாக்கொட்டை அளவுக்கு ஒரு 10 வடை சின்ன சின்னதாக வந்திருக்குங்க. இதை தட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நான் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். அதில் போட்டு தான் எண்ணெய் ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ வடை பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சிகப்பான பிறகு நம்ம எடுத்துடுவோம். பலாப்பழக்கொட்டை வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கம்மியாக தான் வரும். அதனால் நீங்கள் நிறைய கொட்டை வாங்கி செஞ்சால் தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம அரிசி மாவுலாம் சேர்க்கலாம். ஆனால் கடையில் கொஞ்சம் அரிசி மாவோ இல்லை இது என்ன பொட்டுக்கடலை மாவோ சேர்த்து செய்கிறாங்க. நான் அது செய்யலை. அது பியூராக செஞ்சதால் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.